வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மிக்கு என்னோட ஸ்பெஷல் சல்யூட். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் எண்ட் டேட் இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்க கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க்கை கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஆர்மி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேக்கன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 142 டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸு ஜனவரி 2026 அன்னைக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது. இது அன்மேரிட் மெயில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கான வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட்டு. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயாச்சு. 30th April 2025 அன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 29th May 2025. ஸோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வேறு என்னென்ன க்ரைட்டீரியான்னு பார்த்துருவோம். ஏஜை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 27 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிற மேல் கேண்டிடேட்டாக முக்கியமாக அன்மேரிடாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ரன்னிங் 2.4 kilometers ரன்னிங், புஷ்அப், புல்லப்பு, சிட்டப் இந்த மாதிரியான சில இதுங்கள்லாம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இதை தவிர எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங்கில் என்ன ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத பின்னாடி வருவோம். ஸோ இன்ஜினியரிங் வந்து நீங்கள் ஆல்ரெடி முடித்து டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை 2025 ஃபைனல் இயர் எழுதி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லை கன்சால்டேட் மார்க் ஷீட்டு கையில் வச்சுருக்கோம், இல்லை வரப்போகுது அப்படின்ற கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் 2026 ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத போகிற கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ 2025 ஏப்ரல் மேல ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுகிறவங்க, அதாவது 8th செமஸ்டர் எழுதுகிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை தவிர என்னென்ன இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிலை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிலேட்டட் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருந்தால் வீடியோ லென்த்து ஜாஸ்தியாகும். ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் சிவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பில்டிங் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி நிறைய கிளாஸ் இருக்குது. ஸோ இது படித்தவங்க எல்லாருக்கும் 8 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 8 ஓப்பனிங் ஆர்மியில் இருக்குது. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், இதோட ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு 6 ஓப்பனிங் இருக்குது. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்களுக்கு 2 ஓப்பனிங் இருக்குது. இதை தவிர அதோட ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரானிக்ஸில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஃபைபர் ஆப்டிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோவேவ், ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன். இதை தவிர மற்ற ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாருக்கும் 6 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது மெக்கானிக்கலில் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி இதோட ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு 6 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மிஸ்லேனியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், நியூக்ளியர் டெக்னாலஜி, மைனிங் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ரப்பர் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரீமில் படித்தவங்களுக்கு 2 ஓப்பனிங், டோட்டலாக 30 ஓப்பனிங் தான் இருக்குது. ஏன்னா இது பெர்மனன்ட் கமிஷன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கிடையாது. ஸோ 30 ஓப்பனிங் இருக்குது. இதை தவிர வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய 10th 12th மார்க்கு, அதுக்கப்புறம் 6வது செமஸ்டர் வரைக்கும் இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன மார்க்கு, என்ன சிஜிபி வாங்கியிருக்கீங்களோ, என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதை தவிர உங்களோட ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபு ஒரு 100 KB இருக்க மாதிரி, அதே மாதிரி ஒரு சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், இது 2ஐயும். இதை தவிர எப்பயும் போல் உங்களோட பேர், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி உங்கள் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஆதார் நம்பரு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். ஏன்னா எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது.
நீங்கள் சப்மிட் கொடுத்தப்புறம் நீங்கள் உங்களோட மார்க்கு நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த லிங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சென்டர் அலாட்மெண்ட் கேட்பாங்க. அதாவது மொத்தம் 4 சென்டர் இருக்குது இந்தியாவில். இந்த ட்ரைனிங் பர்மனன்ட் கமிஷனோ இல்லை எஸ்எஸ்பியோ இதுக்கான இன்டர்வியூக்கான 4 சென்டர் இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் டேட்ஸில் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வசதியான ஒரு சென்டரையும் உங்களுக்கு வசதியான ஒரு டேட்டையும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ் யூபி, போபால் மத்திய பிரதேஷ், பெங்களூர் கர்நாடகா, ஜலந்தர் பஞ்சாப். ஸோ இந்த 4 இடத்துல தான் டெஸ்டிங் ஆஃபீஸர்ஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த 4 இடத்துல ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு வசதியான இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வசதியான ஒரு டேட், அவங்க ஒரு 10 டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 டேட்டில் ஒரு டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டு அந்த பிளேஸ்க்கான ஹால் டிக்கெட் வரும். முக்கியமான விஷயம், இந்த இமெயில் வந்த உடனேயே நீங்கள் சென்டர் அலாட்மெண்ட்டில் போய் சென்டர் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிடணும். இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செப்டம்பர் 1 அன்னைக்கு நீங்கள் போபாலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இமெயில் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த போபாலில் அந்த செப்டம்பர் 1 அன்னைக்கு மொத்தமாக ஒரு 30 கேண்டிடேட் தான் இன்டர்வியூ பண்ண முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஸோ ஆல்ரெடி 30 கேண்டிடேட் வந்து அந்த சென்டரை அந்த டைமுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதே போபாலில் வேறு டேட்டுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ எப்போ இமெயில் வருதோ அன்னைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ இம்மீடியட்டாக நீங்கள் உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சென்டரையும் டேட்டையும் செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் சென்டர் அலாட்மெண்ட்டு. இதை தவிர வந்துட்டு 2 ஸ்டேஜாக இருக்குது உங்களோட செலெக்ஷனு. ஒன்று, நீங்கள் செலக்ட் பண்ண சென்டருக்கு அந்த டேட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் போயிடுவீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாஸ் பண்ணலன்னா நீங்கள் என்ன டேட்டில் அந்த இன்டர்வியூ செக்ஷனுக்குள்ளே போனீங்களோ அன்னைக்கு ஈவினிங்கே உங்களை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடலாம். இன்கேஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் அங்கே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 5 நாள் அந்த சென்டர்லேயே நீங்கள் தங்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த 5 நாளும் உங்களுக்கு நிறைய ட்ரைனிங், நிறைய இன்டர்வியூஸு, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கும் தெரியாது. அது வந்து ட்ரைனிங்க்கு, அதாவது ஆர்மிக்குள்ளே நடக்கிறது. ஸோ எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ இந்த நாளில் வந்து அந்த 5 டேஸில் உங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களை வந்து ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு? மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்க்குறதுக்கும் அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்க்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் ஆகலைன்னா 5th டே ஈவினிங் உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இல்லை நீங்கள் ரெக்கமெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் வந்து அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுபடி அவங்களே அங்கே உள்ளேயே மெடிக்கல் ஃபுல்லாக பார்ப்பாங்க உங்களை. அதுலேயும் நீங்கள் ஃபிட் ஆனால் மறுபடியும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செலெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வரும். ஸோ இதுதான் வந்து 2 ஸ்டேஜ் ப்ராசஸ் ஆர்மியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரைனிங் இதெல்லாம் போவீங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கிடையாது, இது பர்மனன்ட் கமிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணும்போது லெஃப்டினன்ட் அப்படின்ற ஒரு இதுவும் இந்தியன் மிலிட்ரி அகாடமி தேராதூனில் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். பர்மனன்ட் கமிஷன் வந்து ஒரு ட்ரைனிங் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை பர்மனன்ட் கமிஷனில் லெஃப்டினண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் தேராதூனில் வந்து நீங்கள் வந்து அங்கே தான் ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கும். டியூரேஷன் வந்து 12 months. இங்கே வந்து joinindianarmy.nic.in இந்த வெப்சைட் கொடுத்துருக்கேன். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை படிங்க. நோட்டிஃபிகேஷனை படித்து முடிச்சுட்டு அது இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் படிங்க, இல்லை ஹிந்தியில் படிங்க. ஸோ படித்து முடித்து உங்களுக்கு ஓகே, நீங்கள் வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, குவாலிஃபைடாகவும் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 2 பேஜ் தான், ஈஸியாக டைப் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய ஹெல்ப்பெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. ஒரு ஃபோட்டோவும் ஒரு சிக்னேச்சரும் நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தப்புறம் வந்துட்டு உங்களை வந்து நீங்கள் செலக்டட் அப்படின்னா உங்களை கூப்பிடுவாங்க சென்ட்ரல் அலாட்மெண்ட்டுக்கு அவங்களே. இதை தவிர எப்படியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும்
இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் இந்தியன் ஆர்மிக்கு எதாவது அப்ளை பண்ணியிருந்தா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே போதும். இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க தான் புதுசாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் வேணும். உங்களோட பர்சனல் ஆக்டிவ் மொபைல் ஃபோன் நம்பர் வேணும் உங்களுக்கு. ஸோ அது இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.